இரும்பு வடை சட்டியை அதிக பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, துருப்பிடிச்சிரும் அப்படின்ட்டு. பாருங்கள், அதில் செஞ்சது தான். எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் எடுத்திருக்கேன். எனக்கு ஸ்டாண்ட் இல்லை, அதனால் கரெக்டாக ப்ராப்பராக செய்யும் போதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் சூடாக இருக்குது. எப்பயுமே இரும்பு சட்டியில் சமைச்சதுக்கப்புறம் சூடாக இருக்கும்போதே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உடனே சிங்கில் கொண்டு போயிட்டு பைப்பில் வாஷ் பண்ணிடுவேன். அப்போது அதில் இருக்கிற அந்த ஃபுட்டோட ஐட்டம்ஸ் எல்லாமே போயிடும். அந்த எண்ணெய் பசை அந்த பாத்திரத்தில் அப்படியே இருக்கும். சோப்பு போட்டு கழுவக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சும்மா அலசிட்டு வெறும் மஞ்சியை வச்சு அப்படியே ரப் பண்ண மாதிரி தேய்ச்சி எடுத்துடணும். கொஞ்சம் காயம் அடி பிடிச்சிட்டதுனால கொஞ்சம் அழுத்தி தேய்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி தண்ணி உள்ளே வெளியெல்லாம் விட்டு நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணினதுக்கப்புறமா அப்படியே எடுத்து கமத்து வச்சுருவேன். அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சட்டி காஞ்சதுக்கப்புறமா எடுத்து நான் கபோர்டுக்குள்ளே போட்டு வச்சுருவேன். அது டஸ்ட்டும் படியாது, துருவும் பிடிக்காது. ஏன்னா அந்த எண்ணெய் பசை அப்படியே இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்படி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறதுனால ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போயிடுது, துருவும் பிடிக்காது. ஏன்னா நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணால் தான் எண்ணெய் பசை எல்லாமே போயிட்டு பாத்திரம் ஃபுல்லாகவே ட்ரையாக ஆகிடும். அப்போது துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இல்லை, தீஞ்சு போனதும் எதுவுமே ஒட்டி இருக்கலை. இப்போ இப்படி நான் கமுத்தி வச்சுருவேன். ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துருவேன். இதே போல் 2 சட்டி வச்சுருக்கேன். அது சின்ன சட்டி, இது பெரிய சட்டி. அப்புறம் ஹெல்த்தியான முறையில் இரும்பு சத்து நிறைஞ்ச அவரைக்காய் பொரியல் ரெடி.